அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுடைய சிறப்பு என்ன, இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா செல்லக்கூடிய நபர்கள் செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன, மாலை அணியும் போது எத்தனை நாட்கள் விரதம் இருக்கணும், விரத நேரத்தில் எந்த முறையில் பூஜை செய்யணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு, சுப காரியத்தில் தடையாக இருக்கா, தொழிலில் லாபம் இல்லையா, இப்படி எந்த மாதிரியான பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான அம்மன் ஆலயங்கள் இருந்தாலுமே ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு இடம்னா அது மேல்மருவத்தூர் அம்மன் மட்டும்தாங்க. அதே போல் சென்னையை சுற்றி முக்கிய கோவில்கள் இருந்தாலும் நம்ம நினைவுக்கு வரக்கூடியது இந்த மேல்மருவத்தூர் அம்மன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, உலகில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணமே இருக்காங்க. தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறது சொல்லப்படுவது குறிப்பிடத்தக்கதுங்க. ஏன்னா இந்த ஆதிபராசக்தி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகாத கன்னி பெண்களும் ஆண்களும் மாலை அணிந்து சென்ற அடுத்த ஆண்டு மாலை அணிவதற்குள்ள நிச்சயம் பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடி வருதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காகவும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குங்க. ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய தலக்கமாக இருக்குது. இங்கே யார் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பூஜை, அபிஷேகம் உள்ளிட்டவகை செய்து வழிபடலாம் என்பதால் சபரிமலை போல இங்குமே பார்த்தீங்கன்னா கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு இருமுடி கட்டி வந்து தான் வழிபடக்கூடிய முக்கிய வழிபாட்டு முறையாக இங்கு அமைந்திருக்குங்க. இங்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே புகழ்பெற்ற அம்மன் கோவில்களை ஒன்று இந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் கோவிலில் அமைந்திருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லக்கூடிய கோவிலாகவும் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு ரொம்ப அதிசயம்னே சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மன் வந்து 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டுமே இந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள், கனிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு. இதிலிருந்து வடியக்கூடிய பாலும் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையோடு இருந்திருக்குங்க. இதனால் இந்த பகுதியில் இருந்த மக்களும் இதனை கடந்து செல்லக்கூடிய அனைவருமே ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, இந்த மரத்தினுடைய பால், கனிகளை சாப்பிட்டவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமாயிருக்கு. இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றி தகவல் மற்ற இடத்திற்கு பரவிச்சுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாஞ்சிடுச்சு. இந்த மரத்தினுடைய வேர் பகுதியிலிருந்து சுயம்புவாக ஒரு கல் ஒன்று அப்போது வெளிப்பட்டிருக்கு. இந்த சுயம்புவிற்கு மேலே சிறிய குடில் அமைத்து இந்த பகுதியில் இருந்த மக்கள் பூஜை செய்ய வழிபட தொடங்கியிருக்காங்க. இதற்கு சித்தர் பீடன்னு பெயரும் வச்சாங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்திருக்கு. பிறகு 1977ஆம் ஆண்டு நவம்பரில் 25ஆம் தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகிலேயே 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மட்டும், இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் அம்மன் காட்சியளிக்கிறார். இங்கு 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிக்குதுங்க. அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை பார்த்தீங்கன்னா ஞானத்தை அருளக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இங்கு அன்னையின் தலையில் ஜடாமுடியே கிரீடம் போல அமைந்திருக்கு. மேலும் இந்த மேல்மருவத்தூர் அம்மனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதை ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாக சொல்கிறாங்க. இங்கு மனிதர்கள் அனைவரும் சமனே, இவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் இந்த அன்னை ஆதிபராசக்தி மட்டும்னு சொல்லுதுங்க. கருவறைக்குள்ளே சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே செய்யலான
அந்த முறையை பங்கார் அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாருடைய உருவில் பலருக்கும் அருள்வாக்கு கூறி வந்ததாகவும் சொல்லப்படுது. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பது சித்தர் பீடத்தின் சிறப்பாக சொல்லப்படுதுங்க. இங்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்துகிட்டே இருக்கு. இதனால் பக்தர்கள் பங்கார் அடிகளாரையே அம்மானு அழைக்க தொடங்கிட்டாங்க. மேலும் இங்கு சித்தர் பீடத்தின் நுழைவு வாயிலில் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி என்ற மந்திரமும் திருசூலத்தையும் அமைத்திருக்காங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திருசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அன்னையை தரிசிக்கிறாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போல இங்கு நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையில சுற்றி இருப்பதாகவும் சொல்லப்படுவதால் நவகிரகத்துக்கு தனியாக இங்கே பார்த்தீங்கன்னா சன்னதி கிடையாதுங்க. மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் சிறப்புன்னே சொல்லலாம். இங்குள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாகவும் நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்கக்கூடிய பக்தர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரையுமே அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்துட்டு தேங்க இருக்கு. புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கண்ணீர் கோவில் இருக்கு. இதற்கு கூரை எதுவும் கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைத்திருக்காங்க. சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியினுடைய பரிவார தேவதைகளாக சொல்லப்படுவதால் இவங்களுக்கு மேல்மருவத்தூர் கோவிலில் வழிபாட்டிலும் பார்த்தீங்கன்னா முக்கிய இடம் இருக்குங்க. இங்கு மேல்மருவத்தூரில் பார்த்தீங்கன்னா பங்காரு அடிகளாருடைய உருவல ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களோடு பேசுவதாகவும் சொல்கிறாங்க. 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடம்தான் இந்த மேல்மருவத்தூர்னு சொல்லப்படுது. இங்கு ஜாதி மத இன நெய் பாகுபாடு எதுவும் கிடையாதுங்க. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள்ள சென்று அன்னையை வழிபட முடியும். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் கருவறைக்குள்ள சென்று பூஜை அபிஷேக அலங்காரம் உள்ளிட்டவைகள் கூட செய்யலாம். இந்த கோவிலில் நாகப்பீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டாலே குடும்ப பலம் மேம்படும், அனைத்து பாவங்களிலிருந்து விடுபடலாம். மேலும் இங்கு அங்க பிரதர்ஷனம் செய்வது முக்கிய வேண்டுதலாக இருக்குங்க. அங்க பிரதர்ஷனம் செய்து வேண்டிக்கிட்டாலே அவங்களுக்கு அனைத்து நலங்களும் கிடைக்குன்னு நம்பிக்கையாக இருக்குது. மேலும் இங்கு நவராத்திரி ஆடிப்புற நாட்களில் அங்க பிரதர்ஷனம் செய்வது பார்த்தீங்கன்னா பாவ விமோச்சனத்தை தருவதற்கான வழியாகவும் சொல்லப்படுது. ஆடிப்புற நாளில் பக்தர்களே தங்கள் கைகளை சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாங்க. பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் இங்கு அனுமதிக்கப்படுறாங்க. இங்கு தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலச விலகு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்பட்டு வருது. உலக நன்மைக்காக யாகங்களும் இங்கே நடத்துகிறாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா அதர்வன பக்தர்காலிக்கு தனி சன்னதி இருக்குது. இவளை வேண்டிக் கொண்டாலே அன்னை தீய சக்திகளிலிருந்து விடுபட முடியுமா. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு தாங்க வருது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதமிருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபத்தையும் தியானம் செய்து வழிபட்டாலே தீய சக்திகள் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. இங்கு கோவிலுடைய நடை திறக்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணியிலிருந்து பகல் 1 மணி வரையும், மாலை 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் கோவிலுடைய நடை திறந்திருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர் பீட திருவிழானே நாட்களில் இங்கு காலை முதல் இரவு வரையே கோவில் நடை அடைக்கப்படுவதில்லைங்க. மேலும் இங்கு சிறப்பான விழாக்களாக பார்த்தீங்கன்னா தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுது. இங்கு மாலை அணியக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா சக்தி மாலை அணிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் செவ்வாழையோடு அன்னை ஆதிபராசக்தியினுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடி அமர்ந்து கூட்டு வழிபாடு நடத்தணுங்க. வழிபாடு முடிந்த பிறகு வழிபாட்டு மன்றத்திலோ இல்லைனா சக்தி நாணயத்திலோ கிழக்கு திசை நோக்கியவாறு வரிசையாக நிற்கணும். மன்றத்தினுடைய தலைவர் இல்லைனா அவரால் நியமிக்கப்பட்டவர் தான் குருவாக வரிசையில் வலது கொடியில் நின்றுக்கணுமா. குருவாக இருப்பவர் அன்னை ஆதிபராசக்தியினுடைய திருவுருவ படத்திற்கு கற்பூர தீப ஆராதனை செய்யணும். ஆராதனைக்கு பின்னு தான் அன்னையின் ஆதிபராசக்திக்கு எலுமிச்சை பழம் பிழிந்து திருஷ்டி கழிக்கணும். கற்பூரம் ஏற்றப்பட்ட தட்டோடு குருவாக நியமிக்கப்பட்டவருமே அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவ படத்தனையும் மாலை அணிந்து கொள்ள மலர்களை சூற்றியும் ஒரு முறை வலம் வரணும். மன்றத்தில் அன்னை ஆதிபராசக்தியினுடைய பார்த்தீங்கன்னா திருவுருவ படத்தினை சுற்றி வர இயலாத வகையில் அமைத்திருந்தா அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவ படத்திற்கு முன்னாடியே 3 முறை வலம் வரணுங்க. குரு அனைவரும் மேற்கூறிய சொன்னபடி பார்த்தீங்கன்னா செவ்வாழை அணிந்து கொண்டு பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் மாலை அணிந்துக்கலாம்.
குருவிற்கு யாரேனும் கற்பூர தீப ஆராதனை காட்ட வேண்டும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாக வேண்டுனா ஒரு முறை மாலை அணிந்து ஆதிபராசக்தி அம்மனுக்கு மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டு பாருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.